நம்ம கரியாப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு மருதூர் ரோட்டரி சங்கமும் ஏஆர்வி குழுமமும் சேர்ந்து ஒரு காவல் உதவி மையம் சொல்லிட்டு ஒரு நமக்கு பூத் கொடுத்துருக்காங்க. இந்த காவல் நிலையை பொறுத்தவரையும் அது மாதிரிலாம் ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது. பட் இந்த டயத்தில் நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்னா பொழுதுனைக்கும் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருக்கட்டும், போலீஸ் இரவுலையும் சரி பகலையும் சரி ஈவினிங் மாலை நேரத்தில் நிற்கும் போது எங்கே நிற்கிறாங்கிறது தெரியாது. மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா, ஏன்னா அருகில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஏதாவது ஒன்று அவங்க எங்கே போகணுன்னா உடனே காவல் நிலையம் தான் போவாங்க. இப்போ ஒரு அடையாளமாக ஒரு உதவி மையம் இருக்கும்பொழுது காவல்துறையினர் கண்டிப்பாக இங்கே வந்து நிற்பாங்க. நம்ம மக்களுக்கு அது ஒரு ஏதுவாகவும் ஒரு பெரு உதவியாகவும் இருக்கும். ஏதாவது டக்குன்னு சொல்லணும்னா நம்ம காவல் நிலையம் போகாமல் இங்கே சொல்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். அதுக்கு இப்படி ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தவங்க அனைவருக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அடுத்து இந்த காவல் உதவி மையத்தை திறந்து வைத்திருக்கிறேன். அன்பிற்கினிய மருதூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுடைய முன்னாள் தலைவர் திருத்துறைப்பூண்டி அனுகிருஷ்ணாமால் உரிமையாளர் அரிமா ப சோமசுந்தரம் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். ஏஆர்வி நிறுவனங்கள், மருதூர் ரோட்டரி சங்கம், கரியாப்பட்டினம் செம்பகநல்லூர் பக்தர் நல சங்கம் இணைந்து காவல் உதவி மையம் திறப்பு விழாக்கு தலைமை நடத்திருக்கின்ற மருதூர் ரோட்டரி சங்க தலைவர் கொட்டேரியன் கேப்டன் தமிழரசன் அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்து சிறப்புரையாற்றி இருக்கின்ற திருமதி ஸ்ரீ நாகலட்சுமி பிஏ காவல் ஆய்வாளர் அவர்களே, மருதூர் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவராக இருந்து இப்போது துணை ஆளுநராக தேர்வு பெற்றிருக்கின்ற ரொட்டேரியன் அருமை நண்பர் அவை இலக்குவன் அவர்களே, கரியாப்பட்டினம் செம்பகநல்லூர் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர்களே, செயலாளர்களே, பொருளாளர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். திருத்துறைப்பூண்டி ஏஆர்வி நிறுவனத்தை பொறுத்தளவில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைய செய்து வருகின்றார்கள். தற்போது இந்த கரியாப்பட்டினம், ஆயக்கரம்பலம், திருத்துறைப்பூண்டி இந்த இடங்களிலெல்லாம் இந்த காவல் உதவி மையத்தை அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். இது பொதுமக்களுக்கு மிகவும் விழிப்புணர்வாக இருக்கும். அத்தோடு பொதுமக்களும் காவல்துறையினரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னை இந்த விழாவில் பெருமைப்படுத்தியதற்கு மருதூர் ரோட்டரி சங்கத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நன்றி வழங்குமாறு மருதூர் ரோட்டரி சங்கத்துடைய முன்னாள் தலைவர், அடுத்த ஆண்டினுடைய துணை ஆளுநர் என் டி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஏஆர்வி நிறுவனங்களும் மருதூர் ரோட்டரி சங்கமும் கரியாப்பட்டினம் வர்த்தக நல சங்கமும் இணைந்து இந்த உதவி மையத்தை இப்போது திறந்து வந்திருக்கிறார்கள். இந்த கரியாப்பட்டினத்தில் இந்த திறந்திருக்கக்கூடிய இந்த உதவி மையமானது
இந்த கரியாப்பட்டினம் வணிகர்கள் சங்கத்துக்கு பெரும் உதவியாக இருப்பது என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஒவ்வொரு மழைக்காலங்களிலுமே இந்த காவல் ஆய்வாளர்கள் அவர் படும் கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவிலையும் நிறையா பார்த்துக்கிட்டு இருப்போம். நிற்க இடம் இல்லாமல் ரொம்ப சிரமத்திற்கு இடையில் தன் பணிகளை சுமந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த காவல் உதவி மையத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய ஐயா லயன்ஸ் பி சோமசுந்தரம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று வந்திருக்கக்கூடிய திருமதி சி நாகலட்சுமி பிஏ காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் மருதூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் ஏஆர்வி நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அதாவது பூத் அமைவதற்கு பேர் உதவியாக இருந்த கரியாப்பட்டினம் பகுதி வணிகர் சங்க அனைத்து நிர்வாகிகளுக்கும் மருதூர் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் ஏஆர்வி நிறுவனங்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மருதூர் ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தந்துள்ள இந்த ஆண்டு தலைவர் தமிழரசன் சார் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலையை ஏற்று அனைத்து நிகழ்வுகளுக்கும் வந்திருந்தக்கூடிய எங்கள் வருங்கால ஆளுநர் துணை ஆளுநர் அண்ணன் இலக்குவன் அவர்களுக்கும் தலைவர் தேர்வு அமிர்தலிங்க சார் அவர்களுக்கும் முன்னாள் தலைவர்களுக்கும் மருதூர் ரோட்டரி சங்கத்தினுடைய செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு ஒத்துழைப்பு தந்த கரியாப்பட்டினம் பகுதி வாழ் பொதுமக்களுக்கும் அனைத்து வணிக நில சங்க உறுப்பினர்களுக்கும் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முக்கியமாக இப்பகுதியை சிறப்பாக வழிநடத்தி காவல்துறை அனைத்து பிரச்சனைகள் இந்த உதவி மையத்தை தன்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கிய அரிமா ப சோமசுந்தரம் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் இந்த விழாவை மிகச் சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்தி தந்த ரோட்டரி சங்கங்களின் துணை ஆளுநர், அடுத்த ஆண்டை கட்டியாள காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருதூர் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் துணை ஆளுநர் அவர்களுக்கு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வர்த்தக நலச்சங்கத்தின் தலைவர் திரு குமார் அவர்களுக்கு மருதூர் ரோட்டரி சங்கத்தின் அடுத்த ஆண்டின் துணை ஆளுநராக விளங்கக்கூடிய ரொட்டேரியன் PHF NT கண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். வர்த்தக நலச்சங்கத்தின் செயலாளர், அதாவது அவரை பற்றி இந்த நிமிஷத்திலே நான் ஒரு நிமிஷம் எடுத்து அவரை பற்றி சொல்லியாக வேண்டும். இந்த இடத்திலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையும் அவர் கடந்த ஒரு வார காலமாக இங்கே குடிமிருக்கக்கூடிய அனைத்து வர்த்தகர்களையும் இங்கே ஒருங்கிணைத்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து சேர் மற்றும் சவுண்ட் சர்வீஸ் இது போன்ற பல செயல்களையும் அவர் முழுமையாக இந்த இடத்துல நின்று சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. அது மட்டுமல்ல, கரியாப்பட்டினத்தில் மிக விரைவில் ரோட்டரி சங்கத்தை தொடங்குவதற்கு காரணமாக அமைய இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் செல்வம் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு நம்முடைய அமிர்தலிங்கம் தலைவர் தேர்வு அவர்களை அன்புடன் வர்த்தக நலச்சங்கத்தின் பொருளாளர் அவர்களுக்கு நமது மருதூர் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் MBHF தி ஆறுமுகம் அவர்கள் மரியாதை செய்வார்கள். டிபார்ட்மெண்ட் நிறைய எடுக்கணும், அப்படியே வளைச்சு